குக் வித் கோமாளியிலிருந்து மணிமேகலை விலகினது அவங்க ஃபேன்ஸ்க்கு அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. காரணம், கடந்த 4 சீசன்ஸா மணிமேகலை குக் வித் கோமாளி ஷோல வேற லெவல் எஃபோர்ட் போட்டு எல்லாரையுமே சிரிக்க வச்சிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு குக் வித் கோமாளி ஷோவை விட்டு மணிமேகலை விலகிறதா சொன்னதை யாராலையுமே ஏத்துக்க முடியல. இவங்க இல்லைன்னா ஷோவுமே கொஞ்சம் டல்லா தான் போகும். சிலர் மணிமேகலை பிரெக்னெண்டா இருக்காங்க போல, அதனாலதான் ஷோ விட்டு விலகிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் சில ஷாக்கிங்கான தகவலை சொல்றாங்க. மணிமேகலைக்கும் குக் வித் கோமாளி ஷோவை நடத்துற ஆர்கனைசர்ஸ்க்கும் ஏதோ சண்டை வந்திருக்கு. அதனாலதான் மணிமேகலை இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க விலகிறதா சொல்லி போட்ட போஸ்ட்ல கூட ஷோ ஆர்கனைசர்ஸ் யாரையுமே மென்ஷன் பண்ணல. சீசன் 4 கண்டஸ்டன்ட்ஸ் யாருமே கமெண்ட்டும் பண்ணல. சிவாங்கி புகழ் கூட அவங்க விலகினதா சொல்லி போட்ட போஸ்ட்ல எந்த கமெண்ட்டுமே பண்ணல. இதுவே பல சந்தேகத்தை எழுப்புதுன்னு சொல்றாங்க. மணிமேகலையும் இந்த முடிவெடுக்கிறது கஷ்டமா தான் இருக்கு, ஆனா எடுத்துதான் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. மணிமேகலை இந்த முடிவெடுக்க தள்ளப்பட்டதா தான் தெரியுதே தவிர வேற எந்த தனிப்பட்ட காரணத்தினாலையும் இவங்க இந்த முடிவெடுக்கலன்னு பேசிட்டு வராங்க. ஆனா மணிமேகலையே சொல்ற வரைக்கும் என்ன பிரச்சனை, என்ன காரணங்கள்னால இவங்க விலகினாங்க அப்படிங்கிறது தெரிய வராது. சீக்கிரமே அவங்க இதை பத்தி பேசுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். குக் வித் கோமாளி ஷோல மணிமேகலையை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஸலோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.